ஹலோ, நான் சிவசாமி பேசுறேம்மா. கண்ணப்பா இருக்கானா? கிளம்பி போயிட்டானா? எப்போ போனா? அப்படியா? சரிம்மா சரிம்மா. அப்பவே கிளம்பி போயிட்டானா? என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி பண்ணிட்டான்? வீட்டில எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க முதலாளி. அப்புறம் அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க. எங்க போயிட்டாரு? சிவசாமி, என்ன கண்ணப்பா இப்படி பண்ணிட்டியே? சாரிப்பா, ரொம்ப சாரிப்பா. வர வழியில கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, வா வா கிளம்பு. இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? வா. அதாவது நான் கிளம்பும் போது ஊர்ல இருந்து என் மச்சான் வந்துட்டான். சரியான கழுத்து அறுப்பாவன். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. அவன் கூட நான் ஊருக்கு போயாகணும். அதனால நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா. பரவாயில்ல சார், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா. அதாவது நீங்கள் 2 பேரும் பொண்ணு பார்க்க போயிட்டு வாங்க. நான் சிதம்பரத்துக்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். தங்கமான மனுஷன்பா, எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். போயிட்டு வாங்கப்பா. என்ன கண்ணப்பா, நீ கூட வந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். எனக்கும் ஆசையாக தான்ப்பா இருக்கு. ஆனால் மச்சினை பொண்டாடி பிரச்சனை தாங்க முடியுமா? நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சிதம்பரம் தங்கமான மனுஷன், ஒரு பிரச்சனையும் வராது. ஏய், வீட்டுக்குள்ளே போகும்போது வேட்டி இறக்கி விட்டுரு. சிதம்பரம் பயந்துட போறான். சந்தோஷமா போயிட்டு வாங்க. மன்னிச்சுக்கப்பா. நீ போயிட்டு வாப்பா. நான் போயிட்டு வந்துட்டு அப்புறமா பேசுறேன். ஓகே? சரி, நீ கடையை சாத்திட்டு வாப்பா. ஏம்மா, என்னம்மா அது? மாணிக்கத்தை காணமேனு அவனை தேடி செல்வம் போயிருக்கான். அவனையும் காணோம். இந்த 2 பிள்ளைகளும் இல்லாம நம்ம என்னத்தம்மா போய் பொண்ணை பாக்குறது? ஏண்டா மாணிக்கம், ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்த நீ? கடையில தான் இருந்தேன். கடையில இருந்து வரதுக்கா லேட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கண்ணப்பனுக்காக காத்துட்டு இருந்ததுல இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அவன் தானே பொண்ணு வீட்டுக்கு வேண்டியவன். கடைசியில பார்த்தா அவனாலேயே வர முடியல. மாணிக்கத்துக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னதும் என் பொண்டாட்டியும் வரேன்னு சொல்லிட்டா. போற வழியில அவளையும் பிக்கப் பண்ணிக்கலாம். சரிங்கய்யா. எல்லாம் ரெடி தானே? ரெடிதாங்க. வாங்க வாங்க. செல்வம் வந்துட்டான். டேய் கிளம்புடா, போலாம். அம்மா, நீங்களாம் போய் கார்ல உட்காருங்க. வாங்க. அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? வாங்கண்ணே. நீ எங்கடா போன இவ்வளவு நேரம்? உங்களை தேடித்தான். என்ன தேடியா? நான் என்ன சின்ன குழந்தையா? அதானே. என்னடா? அந்த சரளா கூட உங்க அண்ணன் என்ன சின்ன குழந்தையா தான் கேட்டா. என்னடா சொல்ற? உங்களை தேடி அவ வீட்டுக்கு போயிருந்தேன். நீ ஏன்டா அங்க போன? என்ன வேவு பாக்குறியா? சந்தேகப்படுற காரியத்துக்கு தான் வேவு பார்ப்பாங்க. நீங்க பண்றதா சந்தேகத்துக்கு இடமே இல்லாத காரியமாச்சே. ஏய், என்ன திமிரா? கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பல்ல கட்டிடும். யாரா உன்னை அங்கெல்லாம் போக சொன்னது? அண்ணே, கோவப்படுறத முதல்ல நிறுத்துங்க. நானும் ஒன்றும் சின்ன பையன் இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேட்குறீங்களா? என்ன கோவப்படுத்தாம என்ன வேணா கேளு. தப்பு செய்யறவங்களுக்கு தான் சட்டு சட்டுன்னு கோவம் வரும். அனாவசியமா பேசாத. அம்மா முதலாளி எல்லாம் வெளில வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் சொல்லு. ரைட், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அந்த சரளா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? நாம 2 பேரும் ஓடி போயிடலாம் நம்ம கிட்ட சொன்னீங்களாமே. இப்போ எதுக்குடா அதை பத்தி எல்லாம் பேச்சு? பேசித்தான் ஆகணும். இப்பவாவது பேசித்தான் ஆகணும். ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடிட்டு ஒரு அப்பாவி பொண்ணு பார்க்க கிளம்புறீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என்னடா சொல்ல வர? அந்த சரளாவை தலைமுடிக்கிட்டு ஒரு யோக்கியமான வாழ்க்கை உங்களால வாழ முடியும்னா, ஒழுக்கமானவரா உங்களால மாற முடியும்னா இப்ப பொண்ணு பார்க்க கிளம்புங்க. இதுல துளி அளவு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போறது அயோக்கியத்தனம். ஏய், விவாதம் பண்றதுக்கு இது சமயம் இல்ல. போயிட்டு வந்து விவரமா பேசிக்கலாம். விவாதிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? கையை விடு. அந்த வாயில நல்லா வருது. அந்த பொம்பளை உங்களால மறக்க முடியாது? கையை விடுறா. முடியாதுன்னா எதுக்கா ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்த பாக்குறீங்க? ஐயா, அப்படி அவகிட்ட என்ன இருக்குன்னு பல்லடிச்சுட்டு அலையறீங்க.